Hi, hello friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைய வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படினு பார்த்தோம்னா நாங்க வந்து லால்குடியில இருந்து சென்னை போறோங்க பல்லவன் எக்ஸ்பிரஸ்ல. அந்த வீடியோ தான் சும்மா ஜஸ்ட் வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தான் நான் வந்து இதுல வீடியோ காமிச்சிருக்கேன். एक्चुअली பார்த்தோம்னா நாங்க இந்த சைடு வந்து பர்வீன் கனியோட அந்த சைக்கிள் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து டூ வீலர் போட்டுட்டு நாங்கள் மெயின் ஸ்டேஷன் வழியாக, அதாவது என்ட்ரன்ஸ்லேருந்து வராமல் இப்படி சைட்லேருந்து வரோங்க. ஏன்னா டூ வீலர் அங்கே போடாமல் இங்கே வந்து பார்க் பண்ணியிருக்கோம். அதனால் இது பண்ணிவிட்டு நாங்கள் இது வந்து சென்னை வந்து போகிறோம். ஆக்சுவலாக நான் வந்து 8 years பிஃபோர் வந்து நான் சென்னையில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் அப்புறம் இங்கே லால்குடிக்கு வந்தாச்சு. இப்போ 8 வருஷம் கழித்து நான் இப்போ வந்து பல்லவனில் இப்போ தான் மொதல் டைம் வந்து ட்ராவல் பண்ணுறேன். இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்தப்பெல்லாம் ட்ரெயின் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம இந்த 3 பேர் உட்காந்துருக்க மாதிரி சீட் இருக்கும், ஆப்போசிட்லேயே 3 பேர் உட்காந்துருக்க மாதிரி சீட் இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னா நம்ம நார்மல் பஸ்லலாம் ட்ராவல் பண்ணுறப்ப எப்படி இருக்கும், நான் போன பல்லவன் சொல்கிறேன். அந்த பல்லவனில் எப்படி இருந்துச்சுன்னா பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் எப்படி இருக்கும், 3 பேர் உட்காந்துருக்க மாதிரி சீட் அப்படியே பேக் டு பேக் அப்படியே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. மேபி இது பல்லவன்லாம் முன்னாடியே இப்படி ட்ரெயின் மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ போகிறதுனால எனக்கு இப்போ தான் தெரியுது. நீங்கள் யாராச்சும் பல்லவன் சென்னை இந்த மாதிரி அடிக்கடி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னோம்னா நீங்கள் சொல்லுங்கள், இது முன்னாடியே மாறிடுச்சான்னு சொல்லிட்டு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தேன். லால்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் இது வந்து திருச்சியில் வந்து நான் படித்தது ஒர்க் பண்ணது எல்லாமே நான் ட்ரெயினில் தான், மேக்ஸிமம் ட்ரெயினில் தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்னையில் இருந்தப்பையும் இந்த மாதிரி வந்து அடிக்கடி ஊருக்கு வர்றப்பெல்லாம் இந்த மாதிரி பல்லவன் தான் அடிக்கடி யூஸ் பண்ணிப்பேன். இப்போ ரொம்ப நாள் கழித்து யூஸ் பண்ணது, அதாவது ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி வர்றது, நிறைய பேர் வந்து காலையில் 5 மணி 6 மணிக்கெலாம் ஃபுல்லாக வாக்கிங் இது மாதிரிலாம் வருவாங்க போல். நான் கூட அந்த மாதிரி வரணும்னு நினச்சிருக்கேன், பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பல்லவன் வரப்போகுது, அதில் நாங்கள் ஏற போகிறோங்க. D1 இப்போ லால்குடி ஸ்டேஷனில் ஒரு 5 minutes கூட இருக்காதுங்க, அவ்வளோ நேரம் தான் ட்ரெயின் நினச்சி நாங்கள் வந்து ஏறியாச்சு. எங்களோடது வந்து D9 கோச்சு. அதில் வந்து எனக்கு விண்டோ சீட் ஒன்று இருந்துச்சு, 25, 26. அந்த இதில் வந்து உட்காந்தாச்சு. நான் அப்போ தான் உட்காந்துட்டு நான் அப்படியே வீடியோ எடுத்து பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சமயம் பார்த்தோன்னா நம்ம இந்த பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்குது, இன்னொரு டைம் பார்த்தோன்னா இந்த ஃப்ளைட்லலாம் போகிறவங்க வந்து வீடியோ கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த உட்காந்துட்டு அவங்க வீடியோ கிளிப் எடுக்கிறப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி தான் நான் எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த இதில் வந்து நமக்கு முன்னாடி சீட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம அதில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஏதாச்சும் புக்ஸ் படிக்கணும்னா படிக்கலாம். இல்லை இந்த மாதிரி மொபைல் சார்ஜிங் போர்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மொபைல் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அந்த மொபைலில் வந்து கீழே அந்த ட்ரே மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு, ஓகேங்களா. பட் ஆனால் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கேப் கொடுத்துருந்துருக்கலாம். நம்ம இப்போ வெளியில் போகணும், ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும், கை வாஷ் பண்ணணும் அப்படின்னோம்னா எல்லாருமே எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி அது ஒன்று தான் எனக்கு வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு. மற்றபடி இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி டேபிள் கொடுத்துருக்கதை நம்ம சாப்பிடக்குள்ள நம்ம வச்சுக்கலாம், மொபைல் சார்ஜிங் வச்சுக்கலாம். இல்லை இப்போ பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னோம்னா அவங்க வந்து டாய்ஸ் வச்சு இது மாதிரி விளையாடலாம், வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரியான அந்த இதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மேக்ஸிமம் நிறைய விஷயங்கள் நல்லா இருந்து, ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு இதாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயினில் போகிறப்ப இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் வந்து கால் ஃபார் எனி கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்ப ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ்னால் இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ், இங்கே நம்ம சார்ஜ் போடுற இடம், இல்லை இந்த ஃபேனில் லைட்டு இதெல்லாம் ஏதாச்சும் ஸ்விட்ச் போட்டு நமக்கு எரியல அப்படின்னோம்னா அதுக்கான நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு 7:30க்கு ஏறினோங்க. அப்புறம் ஒரு 9:30 10 o'clock போல் சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்தே கட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மேக்ஸிமம் நாங்கள் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறப்ப வீட்டிலேருந்தே எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவோம். நீங்களும் இந்த மாதிரி வெளியில் ட்ராவல் பண்ணுற சமயத்தில் வீட்டிலேருந்தே வந்து கொண்டு வந்துருங்க. கடையில் உள்ளதெல்லாம் எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க. நாங்கள் வந்து தோசை தக்காளி சட்னி அம்மா அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு
அதே மாதிரி நீங்கள் ட்ரெயினில் சாப்பிட்றீங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சாப்பிட்டு முடிச்சோன்னே நம்ம அந்த வேஸ்ட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் அப்படியே வந்து தூக்கி போட்டுற மாதிரி தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த பாக்ஸில் என்ன பண்ணலான்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ராக்கில் இப்படி தூக்கி போடாமல் நம்ம வந்து கை கழுவுற அந்த வாஷ் பேஷனுக்கு கீழே வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து டஸ்ட்பின் இருக்கும், அதில் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் ரிலாக்ஸ் ஆகி உட்காந்துருந்தோம். அப்புறம் நிறைய வீடியோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து ஃபுல்லாகவே இருந்துச்சுங்க, எதுவும் வந்து இதாகவும் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு சீட்டுக்கு நடுப்புற வந்து அந்த கம்பி மாதிரி வச்சுருந்ததுனால நமக்கு உட்காரக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்தோன்னா இப்போ கரெக்டாக 12:15 எக்மோர் வந்து இறங்கியாச்சுங்க. நாங்கள் எக்மோரில் இறங்கியாச்சு. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து சென்னைக்கு எதுக்கு போகிறோம்னா, ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு உடம்புக்கு ஒன்று முடியல, அதுக்காக தான் நான் வந்து போயிருக்கேன். அது என்னங்கிறத நான் எனக்கு ஃப்யூச்சரில் வீடியோஸில் தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து சொல்கிறேன். அந்த இடத்துக்கு அப்பாவை கூட்டிகிட்டு போகணும், அப்பாவுக்கு சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதை பற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து சென்னை போனது. பிள்ளைங்கள்லாம் வீட்டில் விட்டுட்டு நானும் அப்பாவும் மட்டும்தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் பல்லவன் வந்து டிக்கெட் புக் பண்ணியாச்சு. பல்லவனுக்கு வந்து எப்போதுமே டிக்கெட் கிடச்சிருங்க. இந்த ராக்ஃபோர்ட் வந்து திரும்பி ரிட்டன் வரப்போ ராக்ஃபோர்ட் வரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு தான் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, வெயிட்டிங்கில் இருந்துச்சு. ஆக்சுவலாக ராக்ஃபோர்ட்லாம் டிக்கெட் பண்ணோன்னா நம்ம வந்து ஒரு 2 months பேக்கே போட்டிருந்துருக்கணும். பல்லவனுக்கு வந்து நிறைய டிக்கெட் இருந்துச்சு, அதனால் நம்ம திரும்பி ரிட்டன் வர்றப்ப நம்ம பஸ்ஸில் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஆட்டோவில் வந்து நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். நீங்களும் இது மாதிரி சென்னைலாம் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதாவது எங்கேயாவது போகணும்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து ரிட்டன் டிக்கெட்டை முதல்ல கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு பல்லவனோ இல்லை வேறு எந்த ட்ரெயினோ எல்லாமே கிடச்சிருது, ரிட்டன் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ரிட்டன் டிக்கெட்டை கன்சிடர் பண்ணி அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமேல இது பண்ணுங்கள். நாங்கள் அந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த அப்பாவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இஷ்யூன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அப்புறம் அதை வந்து பார்த்து முடிச்சுட்டு எங்களுக்கு மதியம் வந்து ஒரு 2 மணி 3 மணி பக்கம் ஆச்சு அப்பாவோட வேலையை முடிக்கிறதுக்கு. சரி, அதுக்கப்புறம் நம்ம லஞ்சை முடிச்சுட்டு உடனே வந்து பஸ் ஏற வேணாம், நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பீச்சுக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணோங்க. அதனால் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் ஜீரகம் சம்திங் ஏதோ ஒரு ஹோட்டல் நேம் இருந்துச்சு, எனக்கு என்னன்னு தெரில. அப்பாவுக்கு ஒரு நான்வெஜ் மீல்ஸ், நான் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து பஸ்ஸில் ஏறி போயிட்டோங்க. இப்போ நாங்கள் வந்து எதுக்கு போகிறோம்னா பீச்சுக்கு போகிறோம். அது வந்து 21Gன்னு சொல்லி ஒரு பஸ்ஸில் ஏற சொன்னாங்க. இது வந்து லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீ தான், அப்பாவுக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுத்தோம். அதாவது நம்ம பீச்சுன்னு சொல்லி டிக்கெட் எடுப்போம், அவங்க வந்து அண்ணா சதுக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. 7 ரூபா தான் டிக்கெட்டு. அந்த பஸ் ஏறி இங்கே வந்தாச்சுங்க. இப்போ இது வந்து பீச்சில் வந்து கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் எடுத்தேன், அதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் இதில் இருக்கும். போன உடனே நாங்கள் போன டைம் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு 4:30 5 o'clock போனால் அப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப ரஷ் இல்லை அவ்வளோக்கா. நம்ம வந்து ஒரு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் நல்லா இருந்துச்சு. தனியாக நம்ம செப்பரேட்டாக நின்று எடுக்கிறக்குள்ள இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் 2 பேர் மட்டும் போனதுனால அப்பா மட்டும்தான் நான் கிளிப்பிங்ஸ் எடுத்தேன். என்னையை வச்சு எடுக்கலாம் அப்படின்னோம்னா அப்பாவுக்கு சரியாக எடுக்க தெரியல, வேறு யார்ட்டையும் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, மொபைலை சரியாக எடுப்பாங்களோ என்னமோ அப்படிங்கிறதுனால நான் எதுவும் கொடுக்கல. அப்பா மட்டும் நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் 1-2 கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் எடுத்தேங்க. எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து பீச் அந்த அண்ணா சதுக்கமில் 4 பேர் சமாதி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வர்ற சமயத்தில் செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. ஒரு 5:30 6 o'clockலாம் வந்து ரொம்ப ரஷ் ஆகிடுது. நம்ம வந்து ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கூட எடுக்க முடியாது, ஒவ்வொரு சமாதிக்கு பக்கத்தில் நின்று செப்பரேட்டாக நின்று கூட எடுக்க முடியாது, அந்த மாதிரி ரொம்ப ரஷ் ஆகிடுது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பீச்சுக்கு போகணும், இந்த சமாதியெல்லாம் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு கரெக்டான டைம் வந்து அந்த 4:30க்கு போனீங்க அப்படின்னோம்னா கொஞ்சம் வந்து கும்பல் கம்மியாக இருக்கும், நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். 6 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னோம்னா ரொம்ப கும்பலாயிரும். ஓகேங்களா, ஆனால் ரொம்ப கும்பலாக இருக்கிற இடத்துலையும் நம்ம போனோம்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபோட்டோஸ் எடுக்கணும், தனியாக நம்ம மட்டும் இருந்து எடுக்கணும்னா அது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்னும் நாங்கள் ஃபுல்லாக வந்து வீடியோஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேங்க, அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா இதுவே வந்து ரொம்ப லென்த்தாக வந்துடும். நான் சென்னை வந்து 8 வருஷம் கழித்து பார்க்குறேன். இது வந்து எனக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் வந்து சென்னை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, டிராஃபிக்னால எனக்கு வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக ஆயிடுச்சுங்க. எனக்கு வந்து அடுத்த திரும்பி ரிட்டர்ன் வர்றப்போ பஸ்ஸு பிடிக்கிறதுக்காக பஸ்ஸில் வந்தேன் பாருங்கள், அதில் வந்து வெறுத்துட்டேன். ஓகேங்களா, அவ்வளோ நேரம் ட்ராவல். அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரெயின் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க, ரிட்டர்ன் டிக்கெட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.